மாடர்ன் உடையில் காவல் நிலையத்தில் உட்கார்ந்திருக்கும் இவர்தான் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த சோனியா. தொழிலதிபரிடம் இன்ஸ்டா மூலம் நட்பாக பழகி தனிமையில் வரவழைத்து லட்சக்கணக்கில் பணம் பறித்த கேடி லேடி. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஜாவித் சைபுதீன். பஜாரில் செல்போன், லேப்டாப் விற்பனை கடை வைத்துள்ள இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். தொழிலதிபரான ஜாவித் சைபுதீனுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக சமூக வலைதளம் மூலமாக அறிமுகமாகி இருக்கிறார் சோனியா. இன்பாக்ஸில் ஹாய் சொன்ன இருவரும் செல்போன் எண்களை பகிர்ந்து கொள்ளவே அடிக்கடி பேசி பழகி வந்திருக்கிறார்கள். சோனியாவின் ஹஸ்கி வாய்ஸில் சொக்கி போயிருக்கிறார் ஜாவித் சைபுதீன். இந்த நிலையில்தான் திடீரென ஒரு நாள் பட்டினப்பாக்கம் கற்பகம் அவென்யூ 2வது தெருவில் உள்ள வீட்டில் மது விருந்து நடப்பதாகவும் தனக்கு நெருக்கமான நண்பர்களை மட்டுமே அழைத்திருப்பதாகவும் சொல்லி ஜாவித்தை இன்வைட் செய்தவர், நீங்கள் என்னுடைய முக்கிய விருந்தாளியாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என கொக்கியை போட்டிருக்கிறார். உடனே ஒத்துக்கொண்ட ஜாவித் பார்ட்டி நாள் வந்ததும் காரை எடுத்துக்கொண்டு பட்டினப்பாக்கம் சென்றவர் கற்பகம் அவென்யூ 2வது தெரு எங்கிருக்கிறது என தெரியாமல் வட்டமடித்திருக்கிறார். சாலை ஓரமாக காரை நிறுத்தி சோனியாவிற்கு போன் செய்து முகவரியை விசாரித்துக் கொண்டிருக்க அவரை சத்தமில்லாமல் சுத்து போட்டிருக்கிறது 4 பேர் கொண்ட கும்பல். தனியாக சிக்கிய ஜாவித்தை தாக்கி 10,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போன்களை பறித்திருக்கிறது. அதோடு விடாமல் அவரை காரில் கடத்திக் கொண்டு மதுரவாயிலுக்கு பறந்த அந்த கும்பல் அங்குள்ள ஒரு வீட்டில் அவரை அடைத்து வைத்திருக்கிறது. உன்னை கொலை செய்ய 30 லட்சமும் கைகால்களை வெட்டி வீடியோ அனுப்பினால் 20 லட்சம் ரூபாயும் தருவதாக ஒரு மர்ம நபர் பேரம் பேசி இருப்பதாக சொல்லவே உயிர் பயத்தில் நடுங்கி இருக்கிறார் ஜாவித். எப்படியாவது தப்பித்தால் போதுமென நினைத்தவர் அவர்கள் கொடுப்பதாக சொன்ன 50 லட்சத்தை நானே தருகிறேன் என கையெடுத்து கும்பிட்டதோடு தனது நண்பர் மூலமாக பேசி சொன்னபடியே பணத்தையும் கொடுத்திருக்கிறார். அரை கோடியை அபகரித்த அந்த கும்பல் மீண்டும் ஜாவித்தை காரில் ஏற்றி வந்து சேத்துப்பட்டு அருகே இறக்கிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கவே ஜாவித்தோடு பேசிய சோனியாவை தேடி கண்டுபிடித்து தட்டி தூக்கி வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் இது அத்தனையும் சோனியாவின் ஹனி டிராப் செட்டப் என தெரிய வந்திருக்கிறது. கைதான சோனியாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பணம் பறித்த கும்பலை தீவிரமாக தேடி வருகிறார்கள்.